அனைவருக்கும் வணக்கம். இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த ப்ராசஸ்ல நிறைய பேர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி பூத் லெவலில் சப்மிட் பண்ணியிருப்போம். நம்ம சப்மிட் பண்ண ஃபார்ம் ஆன்லைனில் அப்லோட் ஆகியிருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது, அந்த ப்ராசஸை இப்போ நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். சில டேட்ஸ் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நவம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இது டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். அதோட அதை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா டிராஃப்ட் ரோல் டிசம்பர் 9ஆம் தேதி அன்னைக்கு வெளியிடுறாங்க. அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்ததுனாக்கா டிசம்பர் 9லேருந்து ஆரம்பித்து ஜனவரி 8 வரைக்கும் அந்த ப்ராசஸ் போகும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷனு, அப்புறம் வேறு ஏதாவது குறை இருந்ததுனாக்க கேட்குறாங்க. அது 31 ஜனவரி வரைக்கும் போகுது. அது 26. அப்புறமா ஃபைனல் ரோல் பிப்ரவரி 7ஆம் தேதி 2026 வெளியிட்டுருவாங்க. ஸோ இதில் நம்மளோட நேம் விடுபட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, நம்மளது கரெக்டாக நம்ம இந்த ப்ராசஸ் கரெக்டாக செஞ்சுருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபார்ம் கொடுத்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. அது ஸோ அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சில பேர் இந்த எனுமரேஷன் ஃபார்மையே, அதாவது இந்த எஸ்ஐஆர் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்குற ஃபார்மையே ஆன்லைன்லேயும் பண்ணுறாங்க. ஆன்லைனில் பண்ணுறதுல ஒரு மேஜர் சிக்கல் என்ன அப்படின்னாக்க, அதில் உங்களோட ஆதார் கார்டும் இருக்கிற நேமும் எலக்டோரல் ரோலில் இருக்கிற நேமும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியும். இல்லைனா ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியாது. அது ஸோ அப்போ நேரடியாக தான் போய் கொண்டு கொடுக்கணும். நேரடியாக போய் கொண்டு கொடுக்கறதுல பெரிய சிக்கல் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தேவை ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதுக்கு பிறகு உங்களோட ஆதார் கார்டோட காப்பி, இது 2 தான் வேணும். இது இருந்ததுனாக்கா நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வேலை தான். அதை கொண்டு போய் கொடுத்துட்டு 2 ஃபார்ம்ல எழுதி தரணும். ஒன்றில் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த அக்னாலஜ்மெண்ட்டாக வச்சுக்கலாம். அதை தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். அந்த நேம் அதில் அந்த ஃபார்ம் சப்மிட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கூகுள் ஏதாவது ப்ரௌசர் எடுத்துங்க. இசிஐ அப்படின்னு அடிங்க. இசிஐ, ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அடிச்சோன்னா அது ஹோம் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னாக்கா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அது இதில் இந்த ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மறுபடியும் லாகின் கேட்கும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த புதுசாக இந்த சைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்த உடனே நீங்கள் ரெடியாக உள்ளே போயிடலாம். நான் ஏற்கனவே அதை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் டேரெக்டாக லாகின்குள்ளே போகிறேன். உடனே என்னோட நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கப்சா ஒன்று கேட்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி ப்ராம்ப்ட் பண்ணும். உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா இந்த நேம் வந்துச்சு பாருங்க. இதில் நான் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம்ஸ் எல்லாமே ஆட் பண்ண முடியும். லைக் இந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நம்மளோட நேம் சப்மிட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் இதுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஸ்டேட்னு கேட்கும். தமிழ்நாடுவை டைப் பண்ணுங்கள். பண்ண உடனே எபிக் நம்பர் கேட்கும். ஸோ இந்த எபிக் நம்பர் உங்களோட அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கும். ஸோ இந்த எபிக் நம்பர் அடிச்சுட்டு சர்ச். ஸோ இது கொடுத்த உடனே your form has already been submitted with mobile number so and so. For more details contact your BL1 வந்துருது. ஆக்சுவலாக என்னன்னாக்கா இந்த ப்ராசஸ் நான் ஃப்ரைடே அன்னைக்கு, இந்த சாட்டர்டே அன்னைக்கு இந்த ஃபார்ம் கொடுத்தேன். நான் இன்னைக்கு டியூஸ்டே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக இந்த ஃபார்ம்ஸை கலெக்ட் பண்ணி உடனே தனியாக அப்லோட் பண்ணிடுறாங்க ஆன்லைனில். அந்த பூத் லெவலில் அது நடக்கல, பட் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. காமனாக ஒரு இடத்துல வச்சு அப்லோட் பண்ணுறாங்க போல இருக்கு. ஸோ அதனால இமீடியட்டாக இந்த இது வந்துடுது. ஸோ நம்ம ஃபார்ம் நம்ம யாருக்கெல்லாம் கொடுத்தோமோ அதெல்லாம் சப்மிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. இது ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணீங்க. ஆக்சுவலாக 2-3 நாள் டிலே ஆகும். மேபி பூத் வைஸாக இருக்கிறதுனால 3-4 நாள் கூட ஆகும். அது 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு, அப்படி சப்போஸ் உங்கள் நேம் இதில் வரல அப்படின்னாக்கா திரும்ப அந்த பூத் லெவல் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ தட் அவங்க இது ஆயிருக்கு, ஆகலை, மிஸ் ஆயிருக்கு, இல்லை உங்களுக்கு கொடுத்த டீட்டெயில்ஸ் சரியில்லை ஏதாவது சொல்லுவாங்க. அது ஐ திங்க் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா அந்த கமெண்ட்ஸில் போடுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ வெரி மச்.